அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த குட்டி வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊர்ல லால்பேட்டையில தக்யால்ல வந்து கண்காட்சி போட்டிருக்காங்க. அங்க தான் நாங்க போயிட்டுருக்கோம். போன வருஷம் கண்காட்சிக்கு போயிருந்ததையே இந்த வருஷம் தான் நான் போட்டிருந்தேன். அதுவும் இந்த வருஷம் கண்காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன தான் ஞாபகமே வந்துச்சு. போன வருஷம் போன கண்காட்சி வீடியோ வந்து பெரிய வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னா போய் பாருங்க. கீழ லிங்க் குடுத்துருக்கேன். அவ்வளோதான் நம்ம இப்போ டிக்கெட் வாங்கிட்டு குடு குடு குடுன்னு உள்ள ஓடியாச்சு. ஒரு ஆளுக்கு ரூ. 50 சார்ஜ் வாங்குறாங்க உள்ள போறதுக்கு. நேரா உள்ள போனோனே கடல் கன்னிய காமிக்கிறாங்க. ஒரு 20 பேரா உள்ள விடுறாங்க. உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் காமிக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தா எடுத்துட்டு நம்ம அப்படியே வெளியில வந்தோம்னா கண்காட்சி இந்த மாதிரி கடைலாம் போட்டிருக்காங்க. ராட்டினம், அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ராட்டினம், அப்புறம் இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் 10 கடை, 20 கடை, இந்த மாதிரி 30 கடை வரைக்கும் போட்டிருந்தாங்க. அப்படியே நாங்கள் வெளியில் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். எந்த கடை உள்ளேயும் போல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்ட்பேக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே போகும்போது தான் இந்த காதில் மாட்டுறது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கு ஆசையாக இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அதில் ஒன்று வாங்கிட்டோம். 150 அந்த இயர் மஃப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது பேர் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து காதில் மாட்டுறது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் வந்து இந்த ராட்டினத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து ரூ. 80 வாங்கினாங்க. போன டைம் ரூ. 70, இந்த டைம் ரூ. 80. பெரியவங்களுக்கு போகிற ராட்டினம் எல்லாமே ரூ. 80 தான். சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல, ஏன்னா அந்த பக்கம் நாங்கள் போவே இல்லை. மேலேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்புறம் இந்த நிலாவை பாருங்களேன், எங்களுக்கு நேராக இருந்துச்சு. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நாங்கள் ராட்டினம் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். யார் யாரெல்லாம் கண்காட்சிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் வந்து லால்பேட்டையில் கண்காட்சி எப்போ போட்டாங்க, எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்க. சிஸ்டர் எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போகணுன்னா போயிட்டு வாங்க. லால்பேட்டையில் தக்யாலில் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, நாங்கள் ராட்டினம் ஆடிட்டு வந்துட்டு பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். பானிபூரி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே ரேட் அதிகம்தான். பானிபூரி வந்து ஒன்று ரூ. 40, அதுவும் கொஞ்சமாக பிளேட்டில் போட்டு கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம் வந்து ரூ. 30. அந்த ஐஸ்கிரீம் வந்து வெளியில் எங்கேயாவது நம்ம போனோன்னா ரூ. 20 தான் கோன் ஐஸு, இங்கே ரூ. 30. அப்புறம் குலுக்கி சர்பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை போட்டிருந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கினோம். இது வந்து யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்கேன், எப்படி இருக்கும்னு தெரியாது சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கி குடித்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஒரு சர்பத்து ரூ. 50. அவ்வளோதான். நிஃப்ராஸுக்கு இந்த வண்டி மட்டும் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி